நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபோநெட்டில் இருந்துட்டு ஒரு பெஸ்ட்டாக ஒரு இன்ஃபோநெட் கஸ்டமர் ஆப் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். என்ன பர்பஸ்க்காகனா கஸ்டமர்ஸு அவங்களோட பில் பேமெண்ட்டை அவங்களே இந்த ஆப் மூலிமா பே பண்ணிக்க முடியும். ப்ளஸ் கஸ்டமர்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நெய்பர்ஸ்க்கு நம்மளோட இன்டர்நெட்டை சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா ரெஃபரன்ஸ் ஸ்கீம் கொடுக்க முடியும். அது மூலிமா யார் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சம் பில் வேவர்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை அவங்களே இந்த கஸ்டமர் ஆப் மூலியமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம கஸ்டமர் கேர் இருக்கிற நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இன்ஸ்டீடாக நம்ம கஸ்டமர் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன பில்ஸ் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பெண்டிங் பில்ஸ் இருக்குது, டியூஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். எக்ஸிஸ்டிங் பே பண்ணியிருக்க பில்ஸோட பிடிஎஃப் காப்பி நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா புது பில்லும் நீங்கள் பே பண்ணிக்க முடியும். ப்ளஸ் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன பிளான், எவ்வளோ பிளான் வேல்யூ, எப்போ பில் பே பண்ணிக்கிங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்க முடியும். ஸோ இன்ஃபோநெட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஃபோநெட் 1ங்கிற நேமில் ஆப்பிள் ப்ளஸ் ப்ளே ஸ்டோர் ரெண்டுலேயுமே ஆப் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப் இப்போ என்னோட டிஸ்பிளேல தெரியுற மாதிரி இன்ஃபோநெட் 1ங்கிற நேமில் ஆப் இருக்குது. ஸோ அதில் பேசிக்காக டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு இப்போ நான் ஷோ பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ப்ளஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இப்போ நான் ஷோ பண்ணி பார்ப்பேன். ஏற்கனவே நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி பார்ப்பேன். ஸோ ஆப் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோர் ப்ளஸ் ப்ளே ஸ்டோர், ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோரு, ஆப்பிளில் ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே நம்ம இன்ஃபோநெட் 1ங்கிற நேமில் தான் ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபோநெட்டுன்னு டைப் பண்ணாலே போதும், எங்களோட ஆப் வந்துடும். பட் அக்யூரேட்டான ரிசல்ட் வேணும், கரெக்டான ஆப்பை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ஃபோநெட் 1ன்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக எங்களோட ஆப் வந்துடும். ஸோ இப்போ நான் டவுன்லோட் கொடுக்குறேன் உங்களோட யூசேஜுக்காக. ஸோ ஆப் இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் டைரெக்டாக இதுலேயும் ஓப்பன் பண்ணலாம், இல்லை வெளியில் மொபைலில் இன்ஃபோநெட் 1ங்கிற நேமில் ஆப் இருக்கும். ஸோ அது மூலயமா பண்ணிக்கலாம். இந்த ஆப் எதை பேஸ் பண்ணி இருக்காதுன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை பேஸ் பண்ணி இருக்காது. ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாருமே கனெக்ஷன் எடுக்கும்போது ஒரு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணும்போது அதுக்கு ஓடிபி மூலிமா லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்னோட மொபைல் நம்பரை ஓடிபி மூலமாக லாகின் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது மொபைல் நம்பர் கேட்கும். அதில் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ என்னோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் நான் கொடுத்துட்டு கேட்டு ஓடிபி கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு ஓடிபி வருது. ஸோ இந்த ஓடிபி நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும், அது வெரிஃபை பண்ணிட்டு ப்ராசஸ் ஆகிட்டு உள்ள உங்களோட லாகின் பேஜில் போகும். ஸோ இந்த ஃபஸ்ட் பேஜில் ஹோம் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் இருக்குதுங்களா, எவ்வளோ பிளான் வேல்யூ, அதாவது என்ன பிளான் எடுத்துருக்கீங்க, 10 MBPS 100 MBPS இன்டர்னல் பிளான் எடுத்துருக்கீங்க, உங்களோட டியூ டேட், உங்களோட பெண்டிங் டியூ, எவ்வளோ எத்தனை நாளில் நீங்கள் பே பண்ணணும், ப்ளஸ் எப்போ பே பண்ணணும், ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸு கிளிக் டு வியூ யுவர் வியூஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பில் பே பண்ணிக்க முடியும். ப்ளஸ் எங்களோட ஆஃபர்ஸ் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களோட ரெஃபரன்ஸுங்கிற ஆப்ஷன் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்க்கு எங்களோட இன்டர்நெட்டை ரெஃபர் பண்ண முடியும். ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்களோட பில் வேல்யூவில் சம் அமௌண்ட்ஸ் நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம். அவங்க கஸ்டமர்ஸ் கனெக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிடுவோம். ஸோ இதில் பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களோட டீம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஃபாலோ பண்ணிட்டு ஃபர்தராக மூவ் பண்ணிக்குவாங்க. அது உங்களோட நேமில் ரெஜிஸ்டர் ஆகிட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு என்ன பில் வீவர் வேணுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ 24/7ங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ரவுண்ட் சிம்பிள் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் கஸ்டமர் கேருக்கு 8100 700 900ங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் இந்த ஆப்ஷன்லேயும் சர்வீஸ் ரெக்வஸ்ட்டில் நீங்கள் நீட் ஹெல்த்துங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் எங்களோட கஸ்டமர் கேருக்கு தான் மெயிலாக போகும். அவங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஒரு டெஸ்ட்டு கம்ப்ளைண்ட் போடுறேன். ஸோ இது ஆக்சுவலாக எங்களோட கஸ்டமர் கேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நான் இக்னோர் டீலுங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு உங்களோட ஐடி அதில் கஸ்டமர் ஐடி மென்ஷன் ஆகிருக்கும் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ ரைஸ் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட டீமுக்கு அந்த டிக்கெட் ரைஸ் ஆகிரும். அவங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களோட எக்ஸிஸ்டிங் பில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் பே பண்ண டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறது நம்மளோட ஆப்பில் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது பில்ஸுங்கிற அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கும். இந்த பில்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு அந்த மெனுவை கிளிக் பண்ணும்போது இது வரைக்கும் என்னென்ன பில்லு ரைஸ் ஆகிருக்கோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதோட பில் ஐடி, பில் டேட்டு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இதில் பார்த்துக்க முடியும். இதில் உங்களுக்கு ஒரு ஐ சிம்பிள், கண் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ஃபுல் உங்களோட பிடிஎஃபாகவே அந்த பில்லை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். நான் இப்போ அதை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்னோட பில் டீட்டெயில்ஸ் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோட அட்ரஸ் டீட்டெயில்ஸு ப்ளஸ் வந்து என்ன பிளான் எடுத்திருக்கேன், என்ன இன்டர்நெட் பிளான் எடுத்திருக்கேன், அதோட காஸ்ட் என்ன டீட்டெயில்ஸு ப்ளஸ் பில் டேட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பில் டியூ அமௌண்ட் டேட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும். ப்ளஸ் நான் இந்த பில் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். ஸோ அதோட பேமெண்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காட்டும். எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், என்னைக்கு பே பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்லைன் மூலியமாக நம்மளோட கஸ்டமர் ஆப் மூலியமாக பே பண்ணியிருக்கேன். அதோட ரெஃபரன்ஸ் ஐடி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ப்ளஸ் இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஷேரிங் ஆப்ஷன் கொடுத்து ஸோ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் என்னோட ஃபைலில். ஸோ இந்த மாதிரி உங்களோட பில்ஸ் ஃபுல்லாமே டவுன்லோட் எடுத்துக்க முடியும். இது வரைக்கும் நம்ம கஸ்டமர் போர்ட்டலில் வந்துட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. அதை அந்த மாதிரி உங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கிற ஒர்க்ஸை கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஆப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பில்ஸையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐ சிம்பிள் கிளிக் பண்ணி உங்களால் வியூ பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அது எல்லாமே வியூ ஆகும். ப்ளஸ் வந்து மீங்கிற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன சர்க்யூட் ஐடி என்ன நேமு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்ன ப்ளஸ் பிளான் டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது ப்ளஸ் லாஸ்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்த்துக்க முடியும். டியூ டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் உங்களோட பில்ஸை நீங்களே வந்து பே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிளான் வேல்யூ அப்படிங்கிறது பிளான் நேமுங்கிறத பிளான் டைப்லையும் டியூ டேட்டு பெண்டிங் டியூங்கிறது அமௌண்ட்லேயும் உங்களுக்கு மென்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே கிளிக் டு வியூ ஒரு வியூஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டியூ டேட்டு ப்ளஸ் வந்து பில் நம்பரு எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மென்ஷன் ஆகும். ஸோ இதில் பே பில் டியூஸுங்கிறது ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு எங்களோட பேமெண்ட் சர்வீசஸ்க்குள்ளே உள்ளே போயிட்டு ஸோ உங்களோட பில்ஸை நீங்களே பே பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பேசிக்காக உங்களோட மொபைல் நம்பர் போட்டுட்டு நீங்கள் பில் பே பண்ணிக்க முடியும். யூபிஐயில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்ங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, ருபே கார்டு மூலியமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணிக்க முடியும். நெட் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேங்க் சர்வீசஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா, பஞ்சாப், பிஎன்பி, ஏர்டெல் பேங்க்ஸ், ஏயு அந்த மாதிரி மெஜாரிட்டி ஏதாச்சும் என்னென்ன பேங்க் சர்வீசஸ் இருக்கோ நாங்கள் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேலட் பேமெண்ட்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பே, ஃபோன்பே, ஏர்டெல் பே, மொபிக்விக்கு, ஓலா மணி ப்ளஸ் வந்து பஜாஜ் பே, ஃப்ரீ சார்ஜ், ஜியோ பே இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே நாங்கள் எனேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு யூபிஐ பேமெண்ட் மூலிமா என்னோட பில்லை பே பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களோட யூபிஐ ஐடி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி இல்லை ஃபோன் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அது மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.